ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான தேவ வசனம் பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. பைபிளில் பேராசை என்பது கடுமையான பாவம் என்றும் அது சிலை வழிபாட்டிற்கு சமம் என்றும் எச்சரிக்கப்படுகிறது. பணத்தின் மீதோ பொருள்களின் மீதோ கொள்ளும் அளவுக்கு அதிகமான ஆசை நன்னறி மற்றும் ஆன்மீக வாழ்க்கையை அழித்து ஒருவரை சபலங்களுக்கு அழிவிற்கு உட்படுத்தும் என பைபிள் கற்பிக்கின்றது. பேராசை பற்றிய பைபிள் போதனைகள். சிலை வழிபாடு. பேராசை என்பது சிலை வழிபாட்டிற்கு சமம் என கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் குறிப்பிடப்படுகின்றன. நிம்மதியற்ற நிலை. செல்வத்தின் மீது பேராசை கொள்பவர்கள் எப்போதும் போதுமானதாக கருதுவதில்லை, அது ஒருபோதும் திருப்தியை தராது என பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. எச்சரிக்கை. எல்லா தீமைக்கும் வேர் பண ஆசை. விளைவு பேராசை கொண்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. திரளான ஆஸ்தியை தேடுவதிலேயே குறியாக இருந்து அதற்காகவே வாழ்ந்து ஐஸ்வர்யவனாகிய பலர் பல்வேறு நெருக்கடிகளுக்கு உள்ளாகி பல உறவுகளால் பகைக்கப்பட்டு இன்னும் பல உறவுகள் இழந்து இறுதியிலே நடைபெணமாவது உண்டு. ஆஸ்தி ஆசீர்வாதம்தான், ஆனால் அதை தேடுவதும் அதனை பாதுகாப்பதுமே நமது நோக்கமாக ஆகும்போது அதுவே கண்ணியாகவும் மாறலாம். அவ்வாறல்லாமல் ஆஸ்தி பெருகுகையில் அதை பயனுள்ளதாக பிறரது நன்மைக்காக பயன்படுத்தும் போது அது ஆசீர்வாதமானதாக மாறலாம். கிறிஸ்தவ சிந்தனையின்படி ஆஸ்தி நமக்கு சொந்தமானதல்ல, அது நமக்கு தரப்படுகிறது. நாம் அதற்கு வரும் உக்கிரக்காரர் மாத்திரமே. ஆஸ்தியை எப்படியாக சரியாக நிர்வகிப்பது என்பதை பற்றி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆஸ்தியை தேவன் பெருக்கும் போது அதற்கு நாம் உக்கிரானக்காரர்களாக இருக்க வேண்டும். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்கிறவன் இப்படியான உக்கிரானக்காரனாக இருக்கிறார். ஓடி ஓடி உழைத்து ஓய்வூதியத்துடனும் சேமிப்புடனும் ஓய்வு பெற்று தனது வாழ்வை எளிதாக கழிக்கலாம் என்று பலர் திட்டமிடுவதென்று. இப்படியான ஜீவன் இல்லாத பேராசைகளுக்கும் மதிகேட்டுக்கும் நாம் உள்ளாகாமல் உக்கிரான மனப்பான்மையுடன் நமக்கு தரப்படும் பொறுப்புகளை மேற்கொண்டு தேவனிடத்தில் ஐஸ்வர்யனாக இருக்கும்படியாக நாடுவோம். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள இயேசுவே, அன்பும் இரக்கமும் கிருபையும் கொண்ட நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறேன். தேவனே, பொருளாசையை மயங்கி என் ஜீவனை நான் இழந்திடாமல் நல்ல உக்குரணத்துவ மனப்பான்மையுடன் சேவிக்க கிருபைகிறார். எங்கள் அனைவரையும் கரங்கள் ஒப்புக் கொடுத்து எங்களுக்காய் மரித்து உயிர்த்து இன்றும் வல்லமையோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிற இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்.